அத்தையும் மாமாசியும் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். மாமா முதல்ல எழுந்துருங்க, 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 எழுந்துருங்க. மங்களகரமா செல்ஃபி எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. பார்த்தி மாமா சேர்ந்து நில்லுங்க. காவியா பக்கத்துல வா. ஜீவா மாமா, என்ன பல்லு வலியா? இல்லையே. ஏன்? எப்பவும் 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி சிரிச்சுட்டே இருப்பீங்க, இப்ப என்ன உருன்னு இருக்கீங்க? சிரிங்க. ஏய் காவியா, உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? சிரிடி. எனக்கு தலை வலிக்குதுரி, சீக்கிரம் எடு. சரி சரி கோவப்படாத, கூல் டவுன். ஒரு ஸ்மைல் ப்ளீஸ். சரி சீஸ். ஓகே, இப்ப போய் எல்லாரும் உட்காந்துக்கோங்க. வேஸ்ட், இது ஓகே. அக்காஸ் மாமாஸ் are back, getting ready for விருந்து. போஸ்ட் சோஷியல் மீடியால போட்டாச்சு. இனிமே கமெண்ட்ஸ்க்கு தான் வெயிட்டிங். ஏய், வீட்டுக்கு வந்தவங்கள இப்படிதான் டீஸ் பண்ணுவியா? போ, கிச்சன்ல போய் கஸ்தூரி அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணு. போங்கம்மா. ஏய் மகா, மாமாவை டீஸ் பண்ணாம வேற யாரை டீஸ் பண்ணுவா? நீ பண்ணுமா? நீ அவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுப்போ. ஏ சக்தி, போய் கிச்சன்ல வச்சிருக்கிற ஜூஸ் யாவது எடுத்துட்டு வா. அதுவும் நான் தான் எடுத்துட்டு வரணுமா? வச்சிட்டு போ. பாறா. நான் மேல ரூம்ல ஏசில உட்காந்துக்கிறேன். சரிம்மா. அம்மா, நானும் மேல போய் உட்காரட்டுமா? போ போ. இருங்க, எங்க போறீங்க? நானும் வரேன்க்கா, என்ன விட்டுட்டு போறீங்க? நீ முதல்ல ஜூஸ கொடுத்துட்டு அப்புறம் மேல வா. சரி வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரி 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 மாமா ஜூஸ். டக்கு நடுங்க, டக்கு நடுங்க. இது ஜீவா மாமாக்கு, இது அப்பாக்கு. மா உனக்கு வேணுமா? அங்க வச்சிடு. மாம்ஸ், முதல்ல என் அக்கா 2 பேரும் உங்களை நல்லா பாத்துக்கிறாங்களா? எல்லாத்துக்கும் சிரிப்பு தானா? என்ன மாம்ஸ் இது? ஏ சக்தி, ஜூஸ் கொடுத்துட்டல, போ மேல போய் அக்கா கிட்ட பேசு. ஆசைப்பட்டல, போ. ஆமால, அதுவும் கரெக்ட் தான். ஓகே, நான் போய் பேசிட்டு வரேன். பாய். மாப்ள, வந்ததுல நீங்களும் டயர்டா இருப்பீங்க. விருந்து ரெடி ஆனதும் கூப்பிடுறேன். நீங்க ஏசி ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. இல்ல பரவாயில்ல மாமா. மாமா, எனக்கு ஒரு கால் வருது, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி வந்துடுறேன். மாப்ள, நீங்க குடிங்க. என்னங்க,
நான் போய் சமையல் அடிச்சான்னு பாக்குறேன். ம். சரிங்க மாப்பிள்ள, நீங்க குடிச்சிட்டு இருங்க, நாங்க ரெடி பண்ணிடுறோம். சரிங்க மாமா. மகா, சீக்கிரம் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லு. அக்கா. எவ்வளோ நாள் ஆச்சு நீங்க பாட்டுக்கு என்ன விட்டு போயிட்டீங்கல்ல. 2 பேரும் ஜாலியா 2 பேரும் ஒன்னா இருக்கீங்கல்ல. நான் மட்டும் இங்க தனியா அழுதுட்டு இருக்கேன் தெரியுமா. நைட் எல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. நான் எப்ப தனியா தூங்கி இருக்கேன் சொல்லு. ஒண்ணு உன்னை கட்டி புடிச்சிட்டு தூங்குவேன், இல்ல காவியாவை கட்டி புடிச்சிட்டு தூங்குவேன். நீங்க இல்லாம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது தெரியுமா. மிஸ் யூ சோ மச். எனக்கும் உன்னை பிரிஞ்சு கஷ்டமா தாண்டி இருக்கு. காவ்யா, ஹலோ. நீங்க என்ன மேடம் பேசவே மாட்டேங்கிறீங்க? அப்ப நீ என்ன மிஸ் பண்ணலையா? சொல்லுடி, மிஸ் பண்ணியா இல்லையா? நான் மிஸ் பண்ணேன். இப்பவே என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற. என்னெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பியா? இனிமே உனக்கு உன் மாமியாரு, மாமனாரு, ஹஸ்பண்ட் எக்ஸெட்ரா 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 இப்படியே தானே போயிட்டு இருக்கோம். என்னெல்லாம் எங்க ஞாபகம் வச்சுக்க போற? ஏய், என்னடி பேசுற? எதுவும் பேசணும்ல, பேசாத. உன்னை மறப்போமா? நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆனா நீயும் எங்கள மாதிரி தான் இருக்க வேண்டியிருக்கும். என்ன பண்றது? பொண்ணுங்க கல்யாணம் பண்ணா புருஷன் வீட்டுக்கு போறதுதான் நம்ம கல்ச்சர். அதுபடிதானே இருந்தாகணும். சரி, ஒரு விஷயம் கேக்கட்டுமா? எனக்கு தெரிஞ்சாகணும், இந்த உலகத்துக்கே தெரிஞ்சாகணும். அந்த வீட்ல இருக்கிற மனுஷங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? முக்கியமா ஜீவா மாமா எப்படி இருக்காரு? உன்னை நல்லா பாத்துக்கிறாருல? ஃப்ரெண்ட்லியா இருக்காரா? சொல்லுக்கா, பாத்துக்கிறாரா? அவரு நல்ல கேரக்டர் டி. என்கிட்ட பாசமா அன்பா நடந்துக்கிறாரு. பரவாயில்ல. ஏ காவ்யா, நீ சொல்லு, பார்த்தி மாமா எப்படி? அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காரா? ஏய், எதுவுமே பேசாம இருந்தா என்னடி அர்த்தம்? பிரியா எப்படி கலகலன்னு சொன்னா பார்த்தல? நீயும் சொல்லுடி, எப்படி பாத்துக்கிறாரு? நல்லா பாத்துக்கிறாரா? நல்லவரு, எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு. பெரியவங்கள மாமா, அத்தை, தேவி பெரியம்மா, மஞ்சு, சித்தப்பா, இவங்க எல்லாரும். மாமாவும் அத்தையும் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பா அம்மா மாதிரி தான். எங்களை உள்ளங்கையில வச்சு தாங்குறாங்க. மத்தபடி எல்லாமே ஓகே தான். ஆனா அத்தை மாமாவை தவிர அந்த வீட்ல மத்த பெரியவங்க எல்லாம் சரியில்லை. என்ன காவ்யா, சொல்ற? இதெல்லாம் போய் இவகிட்ட பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லடி. வீட்ல எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். எல்லாம் பழகிடும். ஆமா, அந்த சிடுமூஞ்சி அர்ஜுன் எப்படி இருக்கான்? இன்னும் மூஞ்ச உருன்னதான் வச்சிட்டு இருக்கானா? சச்சா, ரொம்ப நல்ல பையன்டி. என்கிட்ட எவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறான் தெரியுமா? ஏதாவது பிரச்சனை பண்ணானா சொல்ல. காலேஜ்ல நாங்க கேங்கா இருக்கோம், பொலந்து கட்டிடுவோம். கேங்கா? காலேஜ்ல கேங் வைக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா நீ? ஹலோ, ஒரு கேங் லீடர் கிட்ட பேசிட்டு இருக்குன்னு தெரியுதா இல்லையா? கேங் லீடரா? ஓட்டனா? விருந்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போய் டேஸ்ட் பார்த்துட்டு வரேன். போயிட்டு வரேன். பாய் பாய்.
சீக்கிரம் வந்துடுறேன். ஏய் காவ்யா, என்னடி ஆச்சு? ஏ காவ்யா, என்னடி அங்க மட்டன் என்ன, சிக்கன் என்ன, எறா, நண்டுன்னு எல்லா கடல் புஷ்பத்தையும் டேபிள்ல வச்சிருக்காங்க. இங்க நீ உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? வா, எல்லாம் ரெடி, உன்னை சாப்பிட கூப்பிடுறாங்க. எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏய், இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கல. அப்புறம் எப்படி பசிக்காம இருக்கும்? நீ வா, ஃபர்ஸ்ட் சாப்பிட போலாம். என்னடி பசிச்சா நான் சாப்பிட மாட்டேனா? நான் என்ன குழந்தையா? புரிஞ்சுக்கோ. நான் ஆசை ஆசையா 2 பேர் கூடயும் உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன்ல, வர முடியாதுன்னு சொல்ற. போ, நான் கோச்சிக்கிட்டேன். ஏய், என்ன நீ? நான் கோச்சிக்கிட்டேன்னு சொல்ற, நீ வருத்தப்படவே மாட்டேங்கிற. நீ வா, சாப்பிடலாம். ஏய், வேண்டான்னு சொல்றேன்லடி. அதெல்லாம் முடியாது. இப்ப நீ வர, அவ்வளவுதான். வா. விடு. அதெல்லாம் முடியாது. நீ என்ன செஞ்சா சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். நான் போய் நம்ம படைய திரட்டிட்டு வரேன். பாருங்கப்பா, பசிக்கலன்னு சொல்லி பாடா படுத்துறா உங்க பத்திரமாத்து தங்கம். நான் முழு சந்திரமுகியா மாறதுக்கு முன்னாடி அவளை சாப்பிட சொல்லுங்க. காவியா, என்னம்மா சாப்பிட மாட்டேன்னு சொன்னியா? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஒண்ணும் இல்லப்பா, பசிக்கல, அவ்வளவுதான். பசிக்கலையா? அப்போ டாக்டர் பார்த்துடலாமா? பா, பசிக்காததுக்கெல்லாம் டாக்டரை பாப்பாங்களா? எனக்கு ஒண்ணும் இல்ல. காவ்யா, நீ சாப்பிடாம இருந்தா எங்களுக்கு கஷ்டமா இருக்குடி. இது உங்களுக்காக ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ண விருந்து. நாம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா தானே சந்தோஷமா இருக்கும். அம்மா சொல்றேன்ல, வாடி. இங்க பாருமா, அதிகம் சாப்பிட வேணாம். ஒரு வாய் சாப்பிட்டா போதும். அது கூட நீ சாப்பிட வேணாம். அங்க வந்து உட்காரு, அப்பா ஊட்டி விடுறேன். அப்பா கூப்பிடுறாருல, வா, வந்து ஒரு வாய் சாப்பிடு. மறு வீட்டுக்கு வந்தா மாப்பிள்ளையோட சாப்பிடுறதுதான் முறை. நீ ஏன் சாப்பிட வர மாட்டேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன மன்னிச்சிடுறீ. நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டோம். ஏமா, எதுக்கு நீ அவளை பார்த்து இப்ப அழுதுட்டு இருக்க? சாப்பிட தானே கூப்பிடுறோம். எதுக்கெல்லாம் அழுவாங்க? இல்ல, காவியாவை பார்த்ததும் எனக்கு அழுக வந்துருச்சு. பாத்தியா, அம்மா அப்பா நீ சாப்பிடலன்னதும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. வா, வந்து சாப்பிடு. ஏய், இங்க பாரு காவ்யா, நான் லெமன் ஜிஞ்சர் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ சாப்பிட்டுட்டு ஜூஸ் மட்டும் குடி, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஓகேயா? வாடி. ஆஹா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்பா, நீங்க தூக்குங்கப்பா. இருமா இருமா, வாடி. வாடா, வா, எந்திரி.
வா வா. ம். மா நீங்க போயிடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். சாரி மாப்பிள்ள, மன்னிச்சிருங்க. எங்க சின்ன பிள்ளை மாதிரி சாப்பிட மாட்டேன் நடமுடிக்கிறா. சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. செல்லம் கொடுத்தே வளர்த்துட்டோம், அப்படியே பாத்துக்க வேண்டியதா இருக்கு. சாரி. அப்பா, நான் வேணா பரிமாறட்டுமா? அதெல்லாம் கிடையாது. என் பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளைங்களுக்கு நான் தான் பரிமாற போறேன். ஏங்க என்னங்க இது? நாங்க பரிமாறிக்கிறோம். ஏன் என் பிள்ளைங்களுக்கும் மாப்பிள்ளைங்களுக்கும் நான் பரிமாற கூடாதா? இன்னைக்கு நான் தான் பரிமாற போறேன். அது மட்டும் கிடையாது, என் பொண்ணுக்கு ஊட்டி விட போறேன். பா இதெல்லாம் வேண்டாம்ப்பா, நானே சாப்பிட்டுக்கிறேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாரும் சாப்பிடுங்க. இன்னைக்கு சமையல் பிரமாதமா வந்திருக்கு. எல்லாம் வயிறார சாப்பிடுறீங்க, சரியா? 2 பேரும் பிசைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, சாப்பிடுங்க. மாமா, எங்க வீட்டு சாப்பாட்டுல கல்லெல்லாம் இருக்காது. நல்லா தைரியமா சாப்பிடுங்க. என் பொண்ணு இப்படி சிரிச்சு பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. இவங்க 2 பேரும் போனதுல இருந்து எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருந்தா. இன்னைக்கு தான் சிரிச்சு பேசுறான். சாப்பிடுங்க. பாத்து 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 தண்ணி குடி. தண்ணி கடவுளே, என் புள்ள நிம்மதி இல்லாம இருக்காளே. என் பிள்ளைங்களை நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறியே. எங்களை வச்சு எங்க பிள்ளைங்களை தண்டிக்க வச்சிட்டியே. பெத்தவங்க எதையெல்லாம் பார்க்க கூடாதோ அதையெல்லாம் பார்க்க வச்சிட்டியே. கவியா, பார்த்து நிதானமா சாப்பிடு, பொறைக்கேரிக்கும். மாப்பிள்ள, சமையல் நல்லா இருக்கா? சாப்பாடுலாம் திருப்தியா சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கு மாமா. மாப்பிள்ள, எதுவும் குறை இருந்தா மன்னிச்சிருங்க. ஐயோ இல்ல மாமா. மாமா எந்த குறையும் இல்ல. சமையல் பிரமாதமா இருக்கு. சூப்பரா இருக்கு. அதுலயும் இந்த ஃபிஷ் ஃப்ரை இருக்கு, ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஜீவாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் வேற. அப்படியா? எடுமா, ஒரு பெரிய பீஸா எடு, வச்சிருவோம். இதோப்பா. அப்பாப்பா வேண்டாம்ப்பா, என்னால நிறைய சாப்பிட முடியாது. என்னோட ஃபிஷ்ஷ நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு இருக்கட்டும்.
அப்பப்பப்பப்பப்பா. என் அக்கா ஹஸ்பண்டை எப்படி எல்லாம் கவனிக்கிறா பாரு. ஜீவா மாமா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர்தான். என்ஜாய் என்ஜாய்.